ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் ஃபோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் சிண்டே 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க பாலிவுட் டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. மனோஜ் பாஜ்பாய் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் ஆபீசரா நம்ம கதையோட ஹீரோ நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல ரேடியோல ஒரு நியூஸ் வருது. தீகார் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு கைதி தப்பிச்சு போயிடறான். இது வரைக்கும் 32 கொலைகளுக்கு மேல பண்ணிருக்கான். அவன் சின்ன சின்ன திருட்டு பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம கதையோட ஹீரோ தான் ஒரே ஒரு டைம் அவனை பிடிச்சிருக்காரு. 5 வாட்டி ஜெயில இருந்து தப்பிச்ச ஒரு கைதியை பிடிக்கிறதுக்காக சீரியல் கில்லர் தேடி நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்கி கோவாக்கு போய் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, எதுக்காக இதுக்கு இவனுக்கு ஸ்விம் சூட் கில்லர்னு பேர் வச்சாங்க, அதுவும் பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரியை எப்படி ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷனல் டிராமாவை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. 90s 80s டிராமா ஸ்டைல் இருக்கிறதுனாலே ஸ்கூஃப் காமெடி டிராமா மூவி ஸ்டைல தான் இந்த படத்தோட பிரசன்டேஷன் இருந்துச்சுங்கிறது இந்த படம் பார்க்கும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த மீட்டர் குறையாம நடிச்சிருக்காங்க. மனோஜ் பாஜ்பாய் காமெடிக்கெல்லாம் அந்த ரோல பயங்கரமா ஜஸ்டிஸ் கொடுத்து சமாளிச்சிருக்காரு. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி கிரைம் த்ரில்லர் டிராமா. அது இன்னுமே டார்க்கா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. கமர்ஷியலா காமெடியை கலந்து இந்த படத்தை பிரசென்ட் பண்ணதுனாலே படம் பல இடத்துல அடி வாங்கிருச்சு. ஸ்லோவா டிராகிங்கா பல இடத்துல இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் செம கிளாசிக்கான ஒரு மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, அந்த ரெட்ரோ எஃபெக்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பல இடத்துல ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டரா ஃபார்வர்டா திங்க் பண்ணி டெம்ப்ளேட்டட் டிராமா ஃபார்முலால இருந்து வெளியே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல ஏதாச்சும் இந்த கிரைம் டிராமா வச்சு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஒரு டீசென்ட் வாட்சான மூவிக்கு தேவையான நரேஷன், எக்ஸிகியூஷன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லி நீட்டா தான் எண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்கிப்பபிளான ஒரு சில சீன்ஸ் இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. படத்துல பல சீன்ஸ் ஸ்லோவா லேகிங்கா பல ஹிக்கப்ஸோட தான் நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அதை மட்டும் இவங்க என்ன ஃபாஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷன், டிராமா, ஸ்டேஜிங் எல்லாமே ஒரு ஓகேஷான ஃபீல் அண்ட் டோன்ல தான் லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்பவுமே பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு நீட்டா இருக்கனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஒரு ஆவரேஜ் தமிழ் டப்டு கிரைம் த்ரில்லர் காமெடி மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சிண்டே மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். டாடா பை, see you on love you all.